செயின்ட் பவுலா எலிசபெத்தா செரியாலி. இவங்களோட இயற்பெயர் சொஸ்டன்சா செரியாலி. சின்ன வயசுலயே இதய நோயால பாதிக்கப்பட்டதால உடல் அளவுல ரொம்பவே பலவீனமா இருந்திருக்காங்க. இவங்களோட 19வது வயசுல 59 வயசு முதியவரோட திருமணம் நடந்திருக்கு. இவங்களோட கணவர் இவங்கள ரொம்பவே சித்திரவதைகள் செஞ்சிருக்காரு. செரியாலி 4 தடவை கருத்தரிச்சிருக்காங்க. அதுல 3 குழந்தைகள் குறை பிரசவத்துல பிறந்ததால 3 குழந்தைகளும் இறந்து போயிருக்கு. ஒரு குழந்தை 16வது வயசுல இறந்து போயிருக்கு. அதே வருஷம் இவங்களோட கணவரும் இறந்து போயிருக்காரு. குழந்தைகளையும் கணவரையும் இழந்ததுக்கு பிறகு தன்னோட சொத்துக்களை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு சபையை நிறுவியிருக்காங்க. ஜெபம், தியானம் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுறதுக்காக தன்னோட மீதமுள்ள வாழ்நாட்களை செலவழிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. 1857ல திருக்குடும்ப சகோதரியர் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. அந்த தருணத்துல பவுலா எலிசபெத்தா அப்படிங்கிற பேரை தன்னோட ஆன்மீக பேரா ஏற்றுக்கொண்டிருக்காங்க. 1863ல ஆண்களுக்கான திருக்குடும்ப சபையை நிறுவியிருக்காங்க. கைவிடப்பட்ட ஏழைகளுக்காகவும் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பவுலா எலிசபெத்தா 1865ல இறந்து போயிருக்காங்க. 1950ல திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால அருளாளராகவும் 2004ல திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால புனிதராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க செயின்ட் பவுலா எலிசபெத்தா செரியாலி.